எந்த அரசுகள் ஆண்டாலும் மாநிலங்களை, குறிப்பாக தென் மாநிலங்களை, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை வஞ்சித்து தான் இருக்கின்றன. ஆனால் கடந்த கால அரசுகள் செய்த பிழையின் காரணமாக இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இது போன்றான ஒரு கருத்துக்களை அல்லது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினூடாக ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட மாநில மக்களின் உரிமைகளை காக்க நடத்திய இந்த அனைத்து கட்சி கூட்டம் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது போல தொகுதிகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நமக்கான அந்த விகிதாச்சாரம், பாராளுமன்ற பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் 7.2%. அதே போல எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு. அந்த சதவீதத்தில் எந்த விதமான குறைவும் வரக்கூடாது. தொகுதிகளை அதிகப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டுக்கு 7.2% இப்போ இருக்கிற அந்த விகிதாச்சாரம் அதே போலத்தான் இருக்க வேண்டும். அதை உறுதி செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அத்துணை தீர்மானங்களையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன். எடுக்கின்ற அத்துணை நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன். எந்த அரசுகள் ஆண்டாலும் மாநிலங்களை, குறிப்பாக தென் மாநிலங்களை, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை வஞ்சித்து தான் இருக்கின்றன. ஆனால் கடந்த கால அரசுகள் செய்த பிழையின் காரணமாக இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி தமிழ் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இது போன்றான ஒரு கருத்துக்களை அல்லது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினூடாக ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட மாநில மக்களின் உரிமைகளை காக்க நடத்திய இந்த அனைத்து கட்சி கூட்டம் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு. பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்.